குழந்தைகளுக்கு வெறும் தோசையா கொடுத்து குழந்தைங்க சத்தே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்ப வாங்க, இது உங்களுக்காக தான். அவல் மிகவும் சத்து நிறைந்த ஒரு உணவு. அதுவும் தீட்டப்படாத சிகப்பு அவல் நிறைய சத்துக்கள் நிறைந்தது. இதனை கொண்டு கேசரி, பொங்கல், உப்புமா என செய்வது போல மொறுமொறுப்பான தோசையும் செய்து அசத்தலாம். கைவசம் தோசை மாவு இல்லாத போது கை கொடுக்கும் சிறந்த மாற்று பொருள் இந்த அவல். இதனை கொண்டு சூப்பரான தோசை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சிகப்பவுல் 200 கிராம், பச்சரிசி 2 டேபிள் ஸ்பூன், தயிர் அரை கப், பச்சை மிளகாய் 4, இஞ்சி 1 துண்டு, கருவேப்பிலை சிறிது, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் 1. சிகப்பு அவலை வெறும் வாணலியில் சூடு வர வறுத்து கொள்ளவும். சிறிது ஆறியதும் அவல், பச்சரிசி இரண்டையும் சேர்த்து மிக்சியில் பொடி செய்து கொண்டு அரை கப் தயிர் சேர்த்து அரைக்கவும். அரைத்ததை ஒரு பாத்திரத்தில் கொட்டி தேவையான அளவுக்கு நீர், அதாவது தோசை மாவு பதத்திற்கு விட்டு பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தோல் நீக்கி நறுக்கிய இஞ்சி துண்டுகள் ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலக்கவும். அவ்வளோதான், தோசை மாவு ரெடி. இதை தோசை கல்ல சூடானதும் விட்டு தோசையாக வார்த்து எடுத்த பொன் முருகலுடன் சுவையாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கொள்ள இட்லி மிளகா பொடி அல்லது தேங்காய் சட்னி பொருத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள்.